வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களை காக்கிறதுல முக்கிய முதன்மை மாநிலமாக தெலுங்கானா திகழுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் தெலுங்கானா ஒரு சட்டம் திட்டம் நிறைவேற்றியிருக்கு. பெற்றோர்களை கண்டிப்பாக காப்பாற்றணும், அவங்களுக்கான ஒரு உரிய நிதியை அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் அவங்க தங்களுடைய பெற்றோர்களை கைவிட்டாங்கன்னா அதை மீறி அவங்களுடைய சம்பளத்திலிருந்து பிடிச்சி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, அவங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்பக்கூடிய சிறந்த திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க. அதுக்கான சட்டத்திட்டத்தையும் தெலுங்கானா அரசு சமீபத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம பார்த்துடலாம். தள்ளாத வயசில் பெற்றோர்கள் ரொம்ப கைவிடப்படுவாங்க. அந்த சூழலில் பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு தனி சட்டத்தை தெலுங்கானா அரசு நிறைவேற்றி நாட்டிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கானா ஊழியர்களுடைய பொறுப்புணர்வு மற்றும் பெற்றோருக்கு ஆதரவு அளிப்பதை கண்காணித்தல் 2026 அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சட்ட மசோதாவை முழு ஆதரவுடன் நிறைவேற்றியது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெற்றோரை பராமரிக்க தவறக்கூடிய அரசு ஊழியர்கள், பொது நிறுவன ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், மக்கள் பிரதிநிதிகளின் ஊதியத்தில் பிடித்தம் செய்து எம்எல்ஏ எம்பி இருப்பாங்க, அவங்களும் பெற்றோரை கைவிட்டாங்கன்னா அது பெற்றோருக்கே வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. சரி, இந்த சட்டத்தை எப்படி அமல்படுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா, கைவிடப்படக்கூடிய பெற்றோர் தங்களுடைய அடிப்படை செலவுகளுக்காக பிள்ளைகளுடைய ஊதியத்தில் 15% எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடலாம். அவர் அவங்களுடைய சம்பளத்தில் அதிகபட்சம் 10,000 வரைக்கும், மாதத்துக்கு 10,000 வரைக்கும் பிரித்து அவங்க சம்பளத்தில் பிரித்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மேற்கொள்வாப்பில். இதுக்குன்னு ஒரு ஆணையத்தையும் அமைச்சிருக்காங்க. பிடித்தம் செய்யப்படக்கூடிய தொகை பெற்றோருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைப்பாங்க. அந்த வரவு சரியாக செல்கிறதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு மூத்த குடிமக்கள் ஆணையத்தையும் மாநில அளவில் ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பெற்றோரை பராமரிப்பது இயல்பான ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த வேகமான பொருளாதார உலகத்தில் அது இல்லாதனால நிறைய பெற்றோர்கள் தனித்து விடப்படுறதுனால அதை கட்டாயமாக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. பாஜக அரசு அங்குள்ள பாஜக அரசு இதற்கு துரதிர்ஷ்டவசமானது இந்த சட்டம் அப்படின்னு இருந்தாலும் சட்ட மசோதா ஆதரிச்சிருக்கு. பெற்றோர் நலனில் அக்கறை காட்டாத பிள்ளைகளுடைய சமூக புறக்கணிப்பு செய்ய வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக கூறிய முதல்வர் ரேவந்த், வயது முதிர்வால் அண்மையில் காலமான புகழ்பெற்ற தொழிலதிபரான விஜய்பத் சிங்கானியாவை கைவிடப்படும் பெற்றோருக்கான எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டியதும், தந்தையை காக்கும் பொறுப்பிலிருந்து தவறிய ஒரு முன்னாள் அமைச்சர் குறித்து வருந்தியதும் கவனிக்கத்தக்கவை. அப்போ இருந்து என்ன தெரியுது, ஒரு எம்எல்ஏ கூட முன்னாடி அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கு தெலுங்கானா அரசு. ஏற்கனவே மத்திய அரசு இயற்றிய பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வு பராமரிப்பு சட்டம் 2007 பெற்றோரை பராமரிக்காத பிள்ளைகள் அவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 அளிக்கவும், பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களை திரும்ப கூட அவங்க அந்த தீர்ப்பாயத்தை போய் அணுகி திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான இதையும் அந்த சட்டம் 2007 சட்டம் வழங்கியிருக்கு. எனினும் பெற்றோர் தீர்வுக்காக அலக்களிக்கப்படுறாங்க. ஆமாம், கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இழுத்தடிக்கப்படும். அதனால தான் இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனினும் தெலுங்கானாவிலும் இதற்கான 2011 சட்டம் ஏற்றிருக்காங்க. முந்தைய சட்டங்களில் நீடித்து வந்த பற்றாக்குறைகளை புதிய சட்டம் போக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்படுறதும், ஈஸியான முறையில் மாவட்ட ஆட்சியரை அணுகி இதற்கான தீர்வை நம்ம பெறலாம் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்திட்டத்துடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டத்திட்டத்தில் மேலே யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்குன்னா, பெரு வணிகர்கள், தொழில் முனைவோர் போன்ற தரப்பினரையும் இந்த சட்டத்தின் கீழே அரசு கொண்டு வரணும். கடமை தவறிய பிள்ளைகளுக்கு அபராதம் விதிப்பதாக மட்டுமே இந்த நடவடிக்கை ஆயிடக்கூடாது. எல்லாத்தையும் இதுக்கு ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. பெற்றோரை கைவிடப்படும் பெரு வணிகர்கள், தொழில் முனைவோர் போன்ற தரப்பினரையும் இந்த சட்டத்தின் கீழே அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய நோக்கமாக இருக்குது. கடமை தவறிய பிள்ளைகளுக்கு அபராதம் விதிப்பதாக மட்டுமே இந்த சட்டம் இந்த நடவடிக்கை அமைஞ்சிடக்கூடாது.
பெற்றோரை கைவிடக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனநிலை மாறியிருப்பதற்கான சமூக காரணிகளை வந்து கண்டறியப்படணும். அதுக்கு வந்து ஊழியர்கள் சிறு வயதிலிருந்தே பள்ளி பருவத்திலிருந்து பெற்றோர்கள் மீதான அன்பையும் ஈர்ப்பையும் அதிகப்படுத்தணும். பிள்ளைகளுடைய மாறுபட்ட பொருளாதார நிலைகள் போன்றவை வந்து நடைமுறையில் வந்து பெரும் சவாலாக வந்து இருக்குது. அதில் வந்து நிவர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளை இழந்த பெற்றோர் குறித்த கணக்கெடுப்பும் அவர்களுக்கான முதியோர் காப்பகங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதும் அவசியம். இந்த நடவடிக்கை வந்து மற்ற மாநிலங்களும் பெற்றோர் பராமரிப்பை சட்ட துணையோடு உறுதிப்படுத்த வழிகாட்டுகிறது. முதல் கட்டமாக பெற்றோர் பிள்ளைகள் உறவை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பரப்புரைகளை மாநில அரசுகள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் சமூகம் அதற்கு துணையாக நிற்க வேண்டும் என்றும் இந்த சட்ட திருத்தம் வந்து கூறுகிறது. பெட்ரோல் மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 படி தமிழ்நாட்டில் வந்து விதிகள் 2009 வந்து விதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து பெற்றோர்களை வந்து காப்பதற்கு சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கான ஒன்றிய அரசு தான் 100% நிதியை வந்து ஒதுக்குது. 145667 14567 அப்படிங்கிறதான் நம்பரு. இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் போட்டு பெற்றோர்கள் வந்து 8 to 8 காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தங்களுக்கான தகவல்களை வந்து கேட்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்றி.